ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. அந்த மாதிரி ஏதோ ஒரு நினைவு வந்துட்டே இருக்கு அந்த கிராமத்தில், நம்ம விட்டு போன நினைவுகள். அதனால யாரை முதல்ல கூப்பிடலாம்னா கிராமத்திலிருந்தே வர வேண்டும். கிராமத்து நினைவுகள் எல்லாம் நம் நெஞ்சங்களில் நீங்காமல் இசைத்து கொண்டே இருப்பதற்காக அற்புதமாக பேச்சை தொடங்க வருகிறார்கள் அர்ச்சனா அவர்கள். இன்றைக்கும் மகிழ்ச்சி கிராமங்களில் தான் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி முதல் பேச்சாளராக வருகிறார்கள். அவரை உங்கள் சார்பாக அழைத்து அமர்கிறேன். மிகுந்த கைத்தட்டலோடு வரவேற்கின்றோம். வாருங்கள் அர்ச்சனா அம்மா, உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. எவர் அழிக்க நினைத்தாலும் அழியா வரம் பெற்று என்றும் நிலைத்திருக்கும் மொழி நம் தமிழ் மொழி. எத்தனை மொழிகள் வந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் முனை எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொள்கிறோம் தாயே. எங்கள் நாவினில் வந்து அருள்வாய் நீயே, உனக்கே என் முதல் வணக்கம். பெரிய வத்தலாபுரம் மாரியம்மனை வணங்கி ஊர் பெரியவர்களுக்கும் மக்கள் நூலக குழுவினருக்கும் இம்மண்ணின் மக்களுக்கும் மனு நீதி சோழன் போல தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும் உண்மையை உரக்க பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும் மகிழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாத எதிர் அணியினருக்கும் நல் இரவு வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய சூழலில் பெரிதும் மகிழ்ச்சியை கொடுப்பது கிராமம்தான் என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நல்லா கேளுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குறேன். பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, காதல் ஒரு முறை, வாழ்க்கை ஒரு முறை. ஆனா நமக்கு சாப்பாடு மட்டும் தினம் 3 முறை. அதுவே ஒரு வாரத்துக்கு 21 முறை, ஒரு மாசத்துக்கு 93 முறை, ஒரு வருஷத்துக்கு 1116 முறை. மனுஷனுக்கு காசு பணம் நிம்மதி இதெல்லாம் அடுத்தது, நமக்கு சோறு தான் முக்கியம். நடுவர் அவர்களே, நீங்க தமிழ் ஆசிரியர் தானே? ஆமாங்க ஐயா. எனக்கு மேக்ஸ் டீச்சரோன்னு நினைப்பு வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு கேட்போங்க, இடம் குட்டிப்பியா அம்மா என்னம்மா இன்னைக்கு சாப்பாடுன்னு கேட்போங்க. ஆனால் வருஷத்துக்கு எத்தனை சாப்பாடுங்கிறதே கணக்கு போட்டு வாழுகின்ற ஒரு மேடம் நம்ம ஊரில் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க இத்தனை 900 சாப்பாடு எப்போ முடிப்போம்னு நினச்சிருப்பாங்களே தவிர எந்த சாப்பாடு சுவையாக செய்வோம்னு நினச்சிருக்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியல. அவரு பாடாது, நீங்கள் பேசுங்க. பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. சரி, பசியோடு இருக்கும்போது மகிழ்ச்சி வருமா? வராதுமா. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகம் பல தொழில்களை செய்து இயங்கினாலும் இறுதியில் ஏறும் உழவரின் கைகளின் பின்னால் தான் நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உழவு தொழிலே சிறந்தது என்று சொல்கிறார். அப்ப நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் நடுவர் அவர்களே. உலகத்தையே கூட உங்கள் கைகளில் கொண்டு வந்து வைக்க விஞ்ஞானிகளால் முடியும். ஆனால் சோற்றை உங்கள் தட்டுகளில் கொண்டு வர விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட பசி என்ற நோயை தீர்க்கும் விவசாயிகள் வாழுமிடம் கிராமம் தானே நடுவர் அவர்களே? அப்ப கிராமம் தானே சொர்க்கம். உண்மைதாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. கிராமத்திலே உள்ளவர்கள் இன்றைய தேவையையும் நாளைய தேவையையும் வருங்கால தேவையையும் கையிலே வைத்திருப்பார்கள். அது என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. இன்றைய தேவை என்பது சோறு, நாளைய தேவை என்பது அரிசி, வருங்கால தேவை என்பது விதைநெல். இந்த 3ஐயும் தங்கள் கைகளில் வைத்திருப்பதால் தான் எப்படிப்பட்ட சூழலிலும் கிராமத்திலே இருப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்ன வந்த பத்து சோறு சோறுங்கிறாங்களே நினைச்சிடாதீங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம், அதைத்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு நாங்க தான் அப்படிங்கிறாங்க. பார்த்தாவே தெரியுதுமா. இப்ப எங்களுக்கு வந்து நாங்க 4 பேரும் ஒரு பேஷன்ல இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டோங்க. அந்த பொண்ணு ஒரே ஆளு
அம்மா நீங்க பேசுங்கம்மா. நடுவர் ஒரு அவர்களே, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அது தொடரும். நடுவர் அவர்களே, நீங்க உயிரோட இருக்கும்போது யார வேணாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கலாம். ஆனா உங்க உயிர் போன பின்னாடி உங்க ஆத்மா அடைய போறது என்னவோ சாந்திய மட்டும்தான். இது நல்லா இருக்காமா. ஏங்க இதாங்க மத்தலாபுரத்து வந்தா கவிதை தான். இதுவரையும் நான் இங்க கேட்கல. இந்த நூலக நண்பர்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க, உயிரோட இருந்தா எத்தனை பேர்னாலும் லவ் பண்ணலாம். ஆனா செத்த பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கிறது சாந்தி தான். அது போல நீங்க ஆடம்பரத்தையும் பகட்டு வாழ்க்கையையும் பணத்தையும் தேடி எந்த நகரத்துக்கும் ஏன் எந்த நாட்டுக்கும் கூட போகலாம். ஆனா வயசானதுக்கு அப்புறம் உங்க நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடி கிராமத்துக்கு தான் வரணும். என்ன செல்வராஜ் சார் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர் தானே பேர் சொன்னா நல்லா இருக்காதுன்னு மறைமுகமா நீங்க எங்கனாலும் போய் உட்காந்துருங்க, கடைசியில இங்கதான் வரணும்னு சொல்ல வராங்க. ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் அழகான நிம்மதியான வாழ்க்கை கிராமத்து வீட்டில் மட்டுமே கிடைக்கும். எந்த ஊரிலும் வசதியாக வாழ்ந்து விடலாம், ஆனால் உங்கள் சொந்த ஊரில் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும். நடுவர்களே, கிராமத்துல வீட்டை விட்டு வெளியில போனா சட்டையில பணம் இல்லாம போலாம். ஆனா நகரத்துல 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம், 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். உண்மைதானே நடுவர்களே? உண்மைதாம்மா. கிராமத்துல சாம்பாருக்கு மசாலாவை அம்மியில அரைச்சோ இல்ல உரல்ல இடிச்சோ தயார் செய்வாங்க. நகரத்துல சாம்பாருக்கு மசாலா தயார் செய்ய முடியலையேன்னு சாம்பார் பொடி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாம்பார் பொடி வாங்க முடியலையேன்னு சாம்பாரே வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாம்பார வாங்கி சோறு பொங்க முடியலையேன்னு ஹோட்டல்ல பார்சல் வாங்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஹோட்டலுக்கும் போக முடியலையேன்னு ஆப்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சாப்பாட பிசைஞ்சு அள்ளி சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு ஊட்டி விடவும் ஆள் வச்சிருவாங்க போல இருக்கு. நடுவர்களே, வந்துரும் சர்வீஸோட பார்சல் கொண்டு அவங்களே ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த டப்பாலாம் எடுத்து அவங்களே போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி நம்ம ஊருக்காரர் கூட அவங்க யோசிக்கலாம். மொத்தத்துல குக் பண்ணி சாப்பிட்டா கிராமம், ஆப்ல புக் பண்ணி சாப்பிட்டா நகரம். பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி நல்லா தின்னு தின்னு வயிற்றை குறைக்க ஓடினால் நகரம், வயிற்றை நிறைக்க ஓடினால் அது கிராமம். இன்று நகரத்திலே மக்களோட மனநிலை எப்படி இருக்கிறது என்று தெரியுமா நடுவர்களே? சொல்லுங்கம்மா. சமைக்க என்ன செய்யலாம் என்ற நிலை மாறி சமைக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்றாகிவிட்டது. நல்ல பஞ்சா பேசுறீங்கம்மா. நடுவர்களே, மனசு சரியில்லைன்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு அக்கா, ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா, மனசுருகி பாடிட்டு இருந்தாங்க. சூப்பர். நான் போய் என்ன ஆச்சுக்கான்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு பாட்டி முந்திக்கிட்டாங்க. இப்படி உருகி உருகி பாடுறிய தாயி, உன் புருஷனுக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அந்த அக்கா, அவன் மண்டைய பூரி கட்டையால பொழந்துக்கிட்டாமா, குழம்பு வைக்கிறானா குழம்பு டேஸ்டே இல்லாம அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தாங்க இன்றைக்கு நகரம் இருக்கு. அதுக்குதான் நாங்க அப்பயே சொன்னோம், டவுனுக்கு போகாதீங்கம்மா, இப்படி எல்லாம் கத்துப்பீங்க, இங்க வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னா கேட்டா தானே நீங்க. பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமை என்று சிரித்துக் கொண்டே செல்பவள் தான் கிராமத்து பெண். நடுவர்களே, நடுவர்களே, ஒரு பாட்டு, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, இந்த பாட்டு தெரியுமா நடுவர்களே? தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு பார்த்து பாடுங்க. அவரை நாங்க என்ன சொல்றீங்க? எதையுமே சொல்றது இல்லையா? அவர் திருக்குறள் கூட தெரியாதவங்க இருப்பாங்க, ஆனா இந்த பாட்டு தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அது சேலை கட்டின பொண்ணை பார்த்தா சிறு சிறு சிறுன்னு பாப்பாங்க, குறு குறு குறுன்னு பாப்பாங்கன்னு வரும். நம்ம ஊருக்கு எதுக்கு அந்த பாட்டு?
படிக்கிற பிள்ளைங்க புத்தகம் படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த 2 வரிய பாடிக்கிட்டே திரியுறாங்க. ஆனா கிராமத்துல 3 எழுத்த வச்சு எவ்வளவு அழகா பாட்டு படிப்பாங்க தெரியுமா? உடல் அசதி, மன அமைதி, மன நிம்மதி எல்லாத்துக்கும் தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. நம்மளை பத்தி மட்டும் நம்ம பேசினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மத்தவங்களை கெடுக்க நினைச்சா நாம தான் அழிஞ்சு போகணும். இந்த 3 எழுத்துல எவ்வளவு பெரிய விளக்கம்! இதெல்லாம் நகரத்துல கிடைக்குமா நடுவர்களே? இதெல்லாம் இவங்க படிக்கிறது இல்லம்மா. இவங்க யூடியூப்ல வேற பாட்டையே பார்த்துட்டு வந்து இங்க உட்காந்துருந்தா என்ன பண்றது? படிங்க அதெல்லாம். நகரத்துல ஒருத்தன் வாழை பிடிக்கலையேன்னு விஷத்தை பிடிச்சான், பொழைச்சுக்கிட்டான். ஏன்னா விஷத்துல கலப்படம். இவன் சொந்தக்காரங்க இவன் பொழைச்சுக்கிட்ட சந்தோஷத்துல 10 ஜிலேபி வாங்கி சாப்பிட்டாங்க. பாவம் செத்து போயிட்டாங்க. ஏன்னா ஜிலேபியில கலப்படம். இந்த கூத்தெல்லாம் நகரத்துல தானே நடக்குது. எந்த கிராமத்திலேயாவது நடந்திருக்கா நடுவர்களே? இல்லம்மா இல்லம்மா. மருத்துவத்தை பொறுத்தவரையில் வியாதி வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய இடம் கிராமம். சரி. வியாதி வந்த பின்னாடி நம்ம உழைப்பை சுரண்டுறது நகரம். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் கேக்குறான், டாக்டர் நான் ஆபரேஷன் பண்ண பின்னாடி எப்படி இருப்பேன்? அது டாக்டர் எப்படி இருப்ப நீ எப்படி இருப்ப எப்படி இருப்ப? இதுதாங்க நகரம். நகரத்துல ஒரு டெத்துனா வருவாங்க, ஒரு மாலை போடுவாங்க. எப்ப எடுக்கிறீங்க? 5:30 மணிக்கு. 5:30க்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவெல்லாம் எவனும் வரமாட்டான். எழவு வீட்டுக்காரங்க ஒரு வண்டி வைப்பாங்க, மின்மயானம், அவ்வளவுதான் சாம்பல். நகரத்துல நிம்மதியா அழுவ ஒரு இடம் இருக்குதா நடுவர்களே? எழவு வீட்டுல கூட அழ முடியாது. ஒரு டெத்துனா அங்க நடக்கிற கூத்தும் ஒப்பாரியும் ஊரே கூடி நிக்கும். அவங்க பாடுற ஒப்பாரியில கல்லும் கரைஞ்சு போயிடும். ஆனா நகரத்துல அப்படிப்பட்ட ஒரு இடமே கிடையவே கிடையாது. நம்ம கிராமத்துல ஒரு இழவு வீட்டுல எத்தனை விதமான அழுகை இருக்கு தெரியுமா? பாருங்க, அழுகை கூட ரிசர்ச் பண்ணிருக்காங்க. தாத்தா செத்து கிடப்பாரு. சரி. 2 பாட்டிங்க முக்காடு போட்டுக்கிட்டு நீ போகையில நீ போகையில ராசா நீ போகையில போகையில பாடிக்கிட்டே ஒரு பாட்டி அண்ணாந்து பாக்குது. இழவு பந்தல்ல பாவக்காய் காய்ச்சி பாட்டி பாட்டை மாத்திடுச்சு. பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட இருந்த பாட்டி போகையில பாத்துக்கிடுவோம் போகையில பாத்துக்கிடுவோம். வீட்டுக்கார பாட்டி நோட் பண்ணிட்டாங்க. இதுங்க ஒப்பாரி வைக்கல, பாவக்காய கொள்ளையடிக்க திட்டம் போடுதுங்க. இப்ப அந்த வீட்டுக்கார பாட்டி முக்காடு போட்டுக்கிட்டு தொட்டையின்னா வெட்டி புடுவேன் தொட்டையின்னா வெட்டி புடுவேன். நான் விதைக்கி இல்ல வச்சிருக்கேன் நான் விதைக்கி இல்ல வச்சிருக்கேன். எடுபட்ட சிரிக்கிகளா எளவு பாட்ட பாடுங்கடியோ. இந்த கலையபரத்துல இதுங்க எனக்காக அழுவுதுங்கன்னு பார்த்தா பாவக்காய கொள்ளையடிக்க திட்டம் போடுதுங்களேன்னு செத்த தாத்தாவும் உசுரோட எழுந்திருச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நடுவர்களே. இதுதான் கிராமம். சூப்பர்மா. சுள்ளி பொறுக்கி சோறு குழம்பு ஆக்கி அள்ளி பிசைந்து ஆவென்று காட்ட சொல்லி அம்மா ஊட்டிய அந்த உருண்டைதான் அமிர்தம் என்று பீசா சாப்பிடும் போது ஃபீல் பண்ணுகிறான் மகன் இன்று. இதுதான் நகரத்தின் நிலை. சூப்பர்மா. எனவே கிராமத்துல எப்பவுமே முதியோர் இல்லம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு வயசானா கூட கூடவே இருந்து உயிர் பிரியும் வரை உடன் இருந்து வழி அனுப்புபவன் தான் கிராமத்தான். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே பெற்றவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அவங்க எல்லாம் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ஏஜ் ஆயிடுச்சு இல்ல என்று ஸ்டைலாக பேசி தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை பாதுகாக்காத துரோகிகள் தான் நகரத்தவர்கள். பயங்கரமான குற்றச்சாட்டுங்க.
பெத்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தணும்னு நினைக்கிறது கிராமத்துல மட்டும்தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு கூட்டு குடும்பமா வாழ்றது கிராமத்துல மட்டும்தான் இருக்கு. டைவர்ஸ் வாங்காம சேர்ந்து வாழ்ந்தாலே அதுக்கு பேரு கூட்டு குடும்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மூட நம்பிக்கை நகரத்துலதான் இருக்கு. நடுவர் அவர்களே, சரிம்மா. நடுவர் அவர்களே, சொல்லுங்க. கிராமத்துல ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இருக்கும். அது என்னது? கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கிராமத்துக்காரங்க. ஓஹோ. சொன்ன சொல்ல காப்பாத்த உசிரியே கொடுக்கறவங்க கிராமத்துக்காரங்க. போன வாரம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு தம்பி புதுசா ஏசி ஒண்ணு வாங்கினாரு. நான் அவர்கிட்ட, என்ன தம்பி ஏசி வாங்கிட்டீங்க போல? அதுக்கு அவரு, ஆமாங்கா, ₹1 கொடுத்து இஎம்ஐல வாங்கினேன். அதுக்கு நான், நீதான் எந்த வேலைக்கும் போறதே இல்லையே, எப்படி டியூ கட்டுவேன்னு கேட்க, அதுக்கு அந்த தம்பி, அக்கா 2 மாசம் டியூ கட்டலன்னா அவனே வந்து ஏசி கழட்டி எடுத்துட்டு போயிடுவான், அதுக்குள்ள கத்தி வேலையே முடிஞ்சிருக்கா அப்படின்னா. இதுதான் நகரம். ஏசி வேணுங்கிறாங்க, நேரடியா கேட்டா பிரச்சனை. ஊர்லயே எல்லாருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. இது நல்லா தான் இருக்குது. பைக் ஓட்டிட்டு நம்ம பசங்க திடீர்னு பார்த்தா 2 மாசம் சார் அவன் பைக் எட்டு போயிட்டான், எனக்கு ஓட்டி பார்க்கணும்னு ஆசை, 3000 ரூபா கட்டிட்டு பைக் எட்டு வந்தோம் சார், அவன் எட்டு போயிட்டான். அப்படிதான் பேசுங்கம்மா. எனவே நடுவர் அவர்களே, அடுத்தது இன்னமும் இருக்கு. எனவேன்னு சொல்லாதீங்க. பிறரை கெடுத்து வாழ்வதை விட சிலருக்காவது கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. கொடுப்பதற்கு உரியது பணம் மட்டுமல்ல, உன் அன்பான வார்த்தைகள் ஒருவரின் வேதனைகளை தீர்க்கலாம், உன் புன்னகை ஒருவரின் மனதில் விளக்கேற்றலாம், உன் அன்பு ஒருவரை வாழ வைக்கலாம், கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்து விடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்து விடும். அன்பை விதையுங்கள், அது 1000 மடங்காகி உங்களையே தேடி வரும். பெரிதாய் எதுவும் இல்லை, நலமா எனும் ஒரு சிறு விசாரிப்பு, பத்திரமா எனும் ஒரு சிறிய அக்கறை, நான் இருக்கிறேன் எனும் ஒரு சிறிய ஆறுதல், அவ்வளவுதான் அன்பு. இந்த அன்பு என்ற விதைநெல் கிராமத்துல மட்டும்தான் அல்ல அல்ல குறையாம குவியல் குவியலா கொட்டி கிடக்குது. நடுவர் அவர்களே, ஆண்டவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு. நடுவர் அவர்களே, சிரிச்சாதான மனுஷன். கிராமத்து தெருவுல நுழைஞ்சா சிரிப்பு சத்தம், அழுக சத்தம், சண்டை சத்தம், பேச்சு சத்தம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், கலகலன்னு இருக்கும். நகரத்துல வண்டி சத்தத்தை விட வேற எந்த சத்தமும் இல்ல. சிரிக்க மாட்டேங்கிறாங்க நடுவர் அவர்களே. எதுக்குமா நீங்க டவுனுக்கு போனீங்க? வேற வழி இல்லாம தான் சொல்லுங்க. திரும்ப வந்துருவோம் நடுவர். சரி சரி. வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே மணிரத்னம் படம் மாதிரி தான். அப்பாவும் மகனும் பேசிக்குவாங்க. எப்படிமா? எங்க காலேஜ் அப்படின்னா சரின்னு. புருஷன் மனைவிய பார்த்து அப்படின்னா போயிட்டு வர்றேன்னு அர்த்தம். மனைவி புருஷனை பார்த்து அப்படின்னா சரின்னு அர்த்தம். இந்த இதுலயே வாழ்க்கைய ஓட்டி முடிஞ்சிடும். நகரத்துல மத்தவங்க கிட்ட பேசுறது சிரிக்கிறது எல்லாம் நாகரிக குறைபாடு ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. கிராமத்துல இருக்கிற பல்லில்லாத பொக்கை வாய் தாத்தாவும் பாட்டியும் வாய் விட்டு நல்லா சிரிச்சு வாழ்ந்ததாலதான் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ முடிஞ்சது. ஆளையே வாழ்றதுனாலதான் நகரத்துல 25 வயது வாலிபன் ஹார்ட் அட்டாக்ல சாகர. நடுவர் அவர்களே, இது உண்மைதானே நடுவர் அவர்களே? உண்மைதாமா, உண்மைதான். 2 பேர் சண்டை போடும்போது 4 பேர் வந்து தடுத்து நிறுத்தினா அது கிராமம். வாங்க கைஸ், நாம இப்போ லைவா ஒரு சண்டை பார்க்க போறோம். இவன் பேர் சுப்புனி, அவன் பேர் சப்புனி. இந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்க தெரியறதுக்கு முன்னாடி அப்பா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 பேருமே பிடிக்கும்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹார்ட்ட தெரிக்க விடுங்க. நடுவர் அவர்களே, சுருக்கமா சொல்றேன், முடிக்கவும் வேணும். பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னே தெரியாட்டி அது நகரம். சரிமா. பக்கத்து வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது கிராமம். வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னா அது கிராமம். போறப்ப வெளிகேட்ட சாட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அது நகரம்.
நல்லா இருக்கீங்களா என்று கேட்க கூட நாதி இல்லாத நகர வாழ்க்கையில் இன்பம் ஏது, இனிமை ஏது, வாழ்வின் முழுமை ஏது? பக்கத்து வீட்டிற்கும் பார்த்து பார்த்து சமைக்கும் பாசம் எங்கே? ஏர் பிடித்தவரை எந்த நோயும் பிடிக்கவில்லை. அம்மியும் மாட்டுக்கல்லும் ஆடும் வரை சிசேரியன் சீண்டவில்லை. கிராமத்து வீடுகளில் ஓடியாடி விளையாடியவரை உடலும் உள்ளமும் சீர்கெடவில்லை. தனக்கு மிஞ்சியதை மட்டுமே தானம் செய்யும் நகரம் எங்கே? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு கிராமம் எங்கே? நிம்மதியாக உண்ண, உறங்க, உறவாட, மகிழ்ந்தாட, விளையாட வாய்ப்பெற்ற இயந்திரமயமான நகர வாழ்க்கையை விட அன்பு, அமைதி, ஆரோக்கியம் நிறைந்த கிராம வாழ்க்கையே மகிழ்ச்சி நிறைந்தது. கிராமத்தில் மகிழ்கிறோம், நகரத்தில் வாழ்கிறோம். வசதி வேண்டுமென்றால் நகரம் செல்லுங்கள், மகிழ்ச்சி வேண்டுமென்றால் கிராமத்திற்கு வாருங்கள், மகிழ்ச்சி வேண்டுமென்றால் கிராமத்திற்கு வாருங்கள் என்று கூறி இன்றைய வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி தருவது கிராமம்தான் என்ற தீர்ப்பை வழங்குமாறு நடுவருக்கு வேண்டுகோள் விடுத்து பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் செவி மடுத்து கேட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா கேட்டுங்க. அது பேப்பர் கொடுங்க.